இதுதான் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் வேலைவாய்ப்பு மையம். இங்கு மட்டும் சுமார் 3.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட படித்த இளைஞர்கள் பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கின்றனர். ஆனால் இவர்கள் யாருக்கும் வேலைக்கான அழைப்பு வரப்போவதில்லை என்ற கசப்பான உண்மை தெரியாது என்கிறார் AAU-TUC புதுச்சேரி மாநில செயலாளர் சிவகுமார். யாருக்குமே வேலைவாய்ப்பு துறை மூலமாக வேலைக்கு எடுப்பதே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு பாண்டிச்சேரி இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்களில் அது பான்லே, பாப்ஸ்கோ, பேசிக்கு, பேட்கோ, அமுதசுரபி, கூட்டுறவு நிறுவனங்கள் உட்பட பல்வேறு இடங்களில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நேரடி நியமனம் என்பது கிடையாது. கொல்லைப்புற வழியாக தான் வேலைக்கு வைக்கிறாங்க. அதையெல்லாம் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தவறு என்று சுட்டி காட்டியிருக்கிறது. நிலவழகனின் தந்தை ஒரு ஆட்டோ ஓட்டுநர். பெரும் சிரமப்பட்டு புகழ்பெற்ற ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் நிலவழகனை படிக்க வைத்தார். ஆனால் படிப்பை முடித்த நிலவழகனுக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கவில்லை. சமூக வசவுகளுக்கு பயந்து கிடைத்த வேலையில் காலம் தள்ளும் சூழலுக்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார். நான் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் முடிச்சுட்டு வந்திருக்கேன். ஆனால் எனக்கு சேலரி பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வருது அப்படின்னும் போது நம்மளுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி வருது. அந்த சேலரி ப்ளஸ் நம்ம இவ்வளோ செலவு பண்ணி நம்ம ஒரு டிகிரி முடிச்சிருக்கோம். ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிறது நம்ம பார்த்தா இவ்வளோ தான் கிடைச்சிருக்கு. அந்தமாதிரி பல்வேறு ஒர்க்கில் நான் சுவிட்ச் ஆகிட்டே இருந்தேன். தற்போது இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்கூலில் ஒரு ஆர்ட் ஃபார்ம் ட்ரெயினராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அவன் ஸ்கூல் கடலூரில் இருக்குது. இதுக்காக நான் 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அந்த ஸ்கூலில் போய் அந்த பசங்களுக்கு சொல்லித்தர மாதிரி இருக்கும். பட்டு இது டெம்பரரி ஒர்க்கு தான். இது எப்போனா எங்களுக்கு இந்த வேலை நிரந்தரம் சொல்ல முடியாது. சுற்றுலா வளர்ச்சி என்ற பெயரில் மதுக்கடைகளும் உயர் ரக மதுபானங்களையும் மதுபான தொழிற்சாலைகளையும் புதுச்சேரிக்கு கொண்டு வருவதில்தான் ஆர்வம் காட்டும் ஆட்சியாளர்கள் வேலைவாய்ப்பு, அந்நிய செலாவணி மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்காற்றிய பஞ்சாலை தொழிற்சாலைகளின் மறுசீரமைப்பு பற்றி கடுகளவு கூட யோசிக்கவும் இல்லை, முயற்சியும் எடுக்கவில்லை என வேதனைப்படுகின்றனர் சமூக ஆர்வலர்கள்.